அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உரையாடத்தில் நான் இதனை பற்றி குறிப்பிட்டு இது ஒரு காசியோ டஷ்னரேஷன் ஆகும். அது இது கணக்கு வேலையை செய்கிறதுக்கு தான் உதவி செய்யும். காசியோன்றது இது டோக்கியோ ஷிபுயா என்ற இடத்தில் யாப்பனிலிருந்து வருகிறது. இது 1 ஜூன் 1957 ஆரம்பித்தது. காசியோ மணிக்கூடுகள் தவிர கூடுதலாக மிக பிரபலியம் இப்படியான கணக்கு ஈடுற இந்த பொருள்களில் உச்சமாக கூடுதலாக அவை செய்கிறார்கள். இது இப்போ சன்லைட்டு பவர் சூரிய லைட் மூலமாக தான் இது வேலை செய்கிறது. இது கிட்டத்தட்ட 263.8 மில்லியன் ஜென் அவை ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட செய்வார்கள். இது கிட்டத்தட்ட இப்போ இதனை யார் நடத்துது என்றால் கசுஹிரோ காசியோ என்றவர். இதே போல் காசியோ என்ற நிறுவனம் எல்லா இடங்களும் இங்கே ஜெர்மன் நாட்டில் கூடுதலாக இந்த நிறுவனம் தான் இருக்கிறது. இது சின்ன கால்குலேட்டராக இருக்கலாம், பெரிய கால்குலேட்டராக இருக்கலாம். அதில் காசு மிகவும் பிரபலியம். எங்களுடைய பாடசாலைக்கு இப்போ கணிதத்துக்கும் நாங்கள் இதுதான் பாவிக்கிறோம். இது எங்களுக்கு மிகவும் சுகமாகவும் நாங்கள் இருக்கிறது. இத்தனை கிளாஸ் டெஸ்ட்டில் உதாரணமாக அதை நாங்கள் வடிவாக பாவிக்க முடியும். எனக்கு இது மிகவும் பிடிச்சிருக்கிறது. இத்தனை நாங்கள் இப்படி அதை பூட்டி அதை பாதுகாப்பாக வைத்து தர்றதுக்கும் அதுவும் எனக்கு சில பேர் இருக்கிறது. நீங்கள் காசு என்ற ஒரு கால்குலேட்டர் வச்சுருக்கிறீங்களா? அப்போ அதை எனக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.